நிஜமா உங்களுக்கு தெரியும் இவ்வளவு சந்தேகப்படுறீங்க? பார்த்தா நம்பிக்கை வரலையடா. நாங்க என்ன பண்ணட்டும்? ஆமா உங்களுக்கு வருமா? போதும், அவன் பாவம் வழியில இருக்கான். சும்மா சும்மா சப்போர்ட் பண்ணிட்டு வந்தேன்னு வையா. இல்ல தம்பி, நான் வரல. பயம் இருக்கட்டும். அப்புறம் நத்து ஹாஸ்பிட்டல் அப்படி போகுது. போது போது. இப்போ 11:30க்கு மேல ஒன்னா போலாமா? முடியாதே. ஏன் நத்து? சாரி. ஏன்? ஒரு முக்கியமான இது நீ அதான். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தருக்கு பார்த்துட்டு இருந்தேன்னா ஒரு சர்ஜரி பண்ணல, ஒரு விஐபி, ஒரு ரொட்டீன் செக்அப். நான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் வரதில்லை சொன்னதுனால அவர் இங்கே வராரு. அவர் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாரு. அவர் 2 மணிக்கு தான் கேட்டாரு. நான் தான் 2 மணிக்கு நம்ம வெளியே போறோம்ல பிஸின்னு சொல்லிட்டேன். அதனால காலையிலேயே கேட்டாரு. அவருக்கு கொடுத்துட்டேன். அதே மாதிரி நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்களுக்கு எல்லா ஷெடியூல் மாத்திட்டேன். நாளைக்கு முடியாதுன்றவங்க நாளைக்கு மாத்திட்டேன். நீ அதே டைமிங்க்கு அதான். ஸோ 11:30 மணிக்கு மேலே நம்ம பார்க்க போறது இல்லைல்ல, அதுக்கு முன்னாடியே பார்க்கலான்ட்டு. பேஷண்ட்ஸ் வந்துடுவாங்களா? 9 o'clock ஒரு அப்பாயின்மெண்ட். அவர் 9 o'clock தான். சரி, நான் பொறுமையா வரேன். நீங்க வருவீங்களா இல்லை அண்ணா நீங்களா வரீங்களா? அது என்ன, நான் தனியாவே வரேன். ஒன்றும் வேணாம், அவனுக்கு ஒன்றும் வெட்டி முடிக்கிற வேலை இல்லை. அப்படிதான் வேலை இருந்தால் வீட்டில் பார்க்கட்டும். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆஃபீஸில் பார்த்துக்கிட்டோம், உன்னை கூட்டிகிட்டு வரட்டும். வாழடா. டிரைவிங்கில் தான் நீ ஒன்றும் வர வேண்டாம். ஓகே. எனக்கும் வேலை இருக்கு, நம்ம 9 o'clock கிளம்பலாம். ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்துக்கோ. எந்த ஓட்டு? நம்ம ஓட்டலாம். இல்லை அடிக்கிறீங்களா? நான் என்ன பண்ணட்டும்? அங்கே எதுவுமே நம்ம ஹோட்டல் இல்லைல்ல, அங்கே இருக்க ஹோட்டல் தான். வேற என்ன பண்ண? ஹோட்டலில் திருவான்மையூர் தான் போகணும். இப்போ பிரான்ச் ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன். 2 நாளாக ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ணியை கூட்டிட்டு ட்ராவல் பண்ணணும் போதான் யோசனையா. அதுக்கு என்ன பிளான்லாம் பண்ணிட்டு அவ்வளோ தூரம் அலைய வைக்கணுமா? தான் கேரளாக்கு போறா. அம்மா நத்து, நம்ம ஹோட்டலில் போய் நான் சாப்பிட்டதே இல்லைல்ல. ரெஸ்டாரண்ட்டுக்கே போகலாம். சரி, அங்கே போகலாம். ஓகே, சூப்பர், ஜாலி. சரி, நீங்க தூங்க, நானும் போய் தூங்குறேன். கரெக்டு. சரி, மாத்திரை எல்லாம் போட்டுருங்க. போடுவேன். கொஞ்சம் லேட்டா போடுவேன்னு சொன்னதுனால மட்டும்தான் விட்டுருக்கேன். கரெக்டா போடலையோ பிச்சுடுவேன். போட்டுறேன். பாரு, அதெல்லாம் கொடுத்துடுறேன். ஓகே, சரி, பாய். பாய் பாய். ஒரு வழியாக கிளம்பிட்டு கொடுத்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் சந்தோஷம் தான். ஏச்சக்காரி மனசு இறங்குறாளா? காலை வர நான் வலிக்குது அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்கேன். வலிக்குது. என்ன ஒரு சைன் போட்டதுக்கு இவ்வளவு சீன் ஆகாது என்ன? சரிண்ணா. நான் கிட்ட வந்தா எல்லா வழியும் போயிடும். ஆமா, மருந்து போட்டதானே வலி போவோம். நான் அந்த மருந்தா? எனக்கு எல்லாத்துக்கும் என் பொண்ணுக்கு தான் மருந்து. அதான் பக்கத்துலயே இருக்கீங்க, அப்புறம் என்ன? எல்லாம் எனக்கு பக்கத்துல கிடையாது. எனக்கு எது பக்கத்துலன்னு தெரியும்ல, அதுதான் என் பக்கத்துல. புரிஞ்சுதா? ஒன்றும் புரியுது. ஏன் இப்படி பண்றேன்? இப்போ உங்க வலி போயிடுச்சா? அது எப்படி போவோம்? அப்புறம் அதான் லஞ்சம் கிஃப்ட் எல்லாம் இருக்கு, அதை நான் வாங்கினாதான் போவோம். ஏய், என்னம்மா? என்னைக்கு என்னம்மா? இல்ல. இன்னும் இல்லைன்னா 2 சொல்லுங்க. இல்லவா? ஒன்றும் வேண்டாம். ரிட்டன். சரி, இப்போ நீங்க வரது அவசியமா? என்ன? என்ன பண்ண போறீங்க? வேலை பார்க்குறேன். முடியாது சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் போனேன். நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு பேசணும், அதான் வச்சிருந்துவா. பொறுமையா வரிப்பட்டோம். நான் தான் கூப்பிட்டு போவேன். வாதப்பா, சொல்ல நிறைய இருக்குப்பா, கூடிய வரேன். நல்ல புள்ளி கலக்கு. சந்தோஷம். சரி, தூங்காமோ? சரி, அப்புறம் விட்டுருங்க. சாமி, தூங்கலாம். தூங்க சொல்ல வேண்டாம். சரி, போக வேண்டாம், தூங்க. சரி, பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கிறேன். பார்த்துக்க. பரவாயில்லைங்க. ஒன்றும் சரி சரி, இல்லை. ஓகேப்பா. என்ன 4 நிமிஷம் கூட ஃபைல் அனுப்ப மாட்டீங்க? சொல்லிட்டு கேட்கல. கேட்காதுல்ல விஷயம் என்ன கிட்ட வாங்க. இன்னும் ஆஃபீஸ் சரி பெட்ரூம் போலாமா? வச்சிடுவேன். ஆஃபீஸ்னா நான் பெட்ரூம் போலாம். இது வேணுமா உங்களுக்கு? நானும் சொன்னேன். தானே பாக்குறீங்க, நான் ஃபைல்ல சைன் போட்டீங்க தான் எடுத்துட்டு போவோம். இல்ல, ஒண்ணு போடல. அது நீ வந்தாதான் நடக்கும். தெரியுமா?
சொல்ல வானம் ஆகாது என்ன கேட்கல இவ்வளவு தள்ளி வந்துட்டேன்ல. கேட்கல. இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. ரொம்ப தான் பண்றீங்க. என்னது அதான் வந்துட்டோம்ல. கொஞ்சம் தள்ளி போயிடுச்சா? அந்த இடத்துல வந்து யார் ஃபீல் பண்ணும்? யாரும் ஃபீல் பண்ண தயாரா இல்ல. குட்டி அப்படிதான் என்ன நான் என்ன பண்ண ஒரு பேஜ் ஏதோ சொன்னேன். போட்டுச்சு. நீ ஏமாத்திருக்கியா? விடுங்க. அங்க போ. எங்க ரூமுக்கு விடுங்க, எனக்கு வேலை கிடக்கு. பேஷண்ட் தான் வெயிட்டிங்ல இருக்காங்க. இது அவசரம் ஃப்ரெண்ட் தான். நான் ஏன் வந்துட்டு போறேன்? ஆள் அனுப்பிச்சாலும் அதுக்கே நீங்க கொடுத்து அனுப்பலாம். அப்பவே புரிஞ்சிடுச்சு. எனக்கு கண்டிப்பா ஃபைல் பண்ணி ஆகணும். உங்களுக்கு சைன் போட்டதை வர ஸ்கேன் பண்ணி அப்டேட் பண்ணணும். ரூமுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. வரும் போலாம். உங்க காதை கேட்குதா இல்லையா? நான் கேட்காது. அதான் நான் உடனே கேட்காது. போலான்னு. சொன்னா கேளுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். போலாம். பட்டு ஃப்ளட் ஆகாது. போலாம். நான் வந்தே ஆகணும். வரனே வேலை இருக்கு, கொஞ்சம் விடுங்களா. ப்ளீஸ் ப்ளீஸ். என் செல்லுலையும் பட்டுலையும் வயிறும்ல போலாமா? இவ்வளவையும் பார்க்காது. உங்க கூட தானே வந்தேன், அப்புறம் என்ன? போலாமா? பிடிவாதாகாதம்மே. தூக்கி போவா. உனக்கு எவ்வளவு பிடிவாதாகாது என்ன? நீங்க எப்படி பண்ணுறேன் கொடுக்கணும் எனக்கு இது தப்பு. அப்படி சொல்லல. இல்லை அப்படி நீங்கள் எப்படி சொல்றீங்க? எல்லாமே வேலை இருக்கலாம். இது ஒன்றும் எனக்கு தெரியுமா? இது ஒரு கேட்டால் இருக்கிறதே மறந்துட்டேன். சேட் ஆகாது என்ன? பண்ணவே ஆரம்பிச்சு உனக்கு விடுங்க. எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்? பாதி பொண்டாட்டி இப்போதான் இங்கே வந்திருக்கீங்க தெரியுமா? இந்த ரூமுக்கான கிஃப்ட்டு இந்த ரூம்ல ஒரு கட்டையை வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்பாவுக்கு சேர்த்துக்கோ. இப்படியே பேசி அம்மாத்தி. ம். அதெல்லாம் முடியாது. கொடுத்தாதான் விடுவேன். ஏன்னா இங்கே எல்லாம் பார்த்துக்கோங்க. ட்ரெஸ் அனுப்ப முடியாது. ஒரு வரைக்கும் நான் வர மாட்டேன். இது இந்த ஃப்ளைங் கிஸ். அது போதும், ஏதோ ஒன்று கிடைச்சதுல்ல. அதெல்லாம் சிலர் வச்சுடுவேன். இல்லை அது இதெல்லாம் பண்ணிட்டு போங்க. டைம் ஆகுது. நீங்க சைன் போட்டா போடுங்க, போட கட்டி போங்க. அது ஏதாவது இஷ்யூ ஆகட்டுங்க, பிரச்சனை. வருது. எனக்கு உங்களை பத்தி தெரியும். விடுங்க. ஆனா சொன்னா கேட்டு 5 நிமிஷத்துல அப்பாவும் போட்டவங்களும் வந்துருவாங்க. வேலை இருக்கு. ஆகாது. வேணா வச்சுக்கோ. இப்படி வேணா வச்சுக்கோ. சேட்டை இருக்கு. எனக்கு கேட்டது கிடைக்காம இது ஒன்றும் இருக்காது. ரொம்ப இஷ்டம். அவ்வளோ சொல்லியும் தண்ணி குடிக்காம வந்திருக்கீங்க. குடிச்சேன். யூஸ் சொல்லாதீங்க. 2 பாட்டில் இன்னும் குடிச்சே ஆகணும். ஏன்னா இப்படியே நீங்க எப்போ குடிக்கிறீங்களோ அதை வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடிக்கிறேன். குடிங்க. மட்டன் குடிக்கிறீங்க. குடிக்கிறேன். என்ன ஏன் வந்துட்டீங்க? தண்ணி குடிக்கலாம், அதான் குடிங்க. கார்ல வரும்போது குடினா குடிக்கிறாளா? தான் குடிச்சா. குடிக்க சொன்னேன்னு சொன்னா கூட கேட்கவே இல்லை. நார்மலா ஒரு மனுஷன் தண்ணி நல்லா குடிக்கணும். இவங்க இருக்காங்களே. தண்ணி குடிக்கணும். கருப்பா இருக்க விட மாட்டாளே. வாட்டர் ஃபில் பண்ணி எடுத்துட்டு வந்து குடி. நான் போய் பேஷண்ட்டை பார்த்துட்டு வரேன். எங்க போற? எல்லா வாட்ஸ்க்கோ ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க குடிங்க. நீங்க எப்படி எவ்வளவு சீக்கிரம் குடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். டைம் பார்த்துக்கோங்க. 12:30 ஆயிடுச்சு. நீங்க எவ்வளவு சீக்கிரம் குடிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம். வந்து எவ்வளவு நேரம் ஆகுது தெரியும்ல. சீக்கிரம் குடிக்கிறேன். சொல்ல வேண்டியது என் கடமை. கூறிவிட்டேன். பிறகு தங்கள் பொறுப்பு. குடிச்சிடுறேன். சரி குடிங்க. இதுக்கு ஆர்ப்பாட்டம் இருந்துச்சுல்ல. சூப்பரா இருந்துச்சு. இத்தனை நீ சொல்லும் போது பார்த்தோம். ஆனா இன்னைக்கு நமக்கே தெரியுது இதுதான் ஹாப்பியா. ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ லேட் ஆகுது. எல்லாம் முடிச்சுதா? முடிஞ்சுடா. வாடா. எதுக்கு அங்கே நிக்க? ரொம்ப பிஸியாக ஃபேமிலியாக பேசிட்டு இருந்தீங்களே. போதும்டா வா. என்ன எல்லாம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டோம்டா. இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. 1 மணி ஆயிடுச்சு. தண்ணி குடிக்க அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதான் அதனால தான் லேட் ஆகிடுச்சு. சொன்னால லேட்டாக தானே. என்ன கோமா? என்ன ஒரு பொண்ணு வேலை கொஞ்சம் கோமாவா இருக்க? என்ன கோவம் இல்லாமல இருப்பேன். ஒரு வரைக்கும் டாக்குமெண்ட் தரலையே. இழுத்து பிடிச்சிக்கிட்டு விருப்பேற்றிட்டு இருந்தாரு. அப்புறம் கோவம் இருக்காதா? என்ன பண்றீங்க? பாரு என்ன பாரு. ஒன்றும் தவிர சரி சாரி. ஹாஸ்பிட்டல்ல அதெல்லாம் முடியாது. தெரியாதா? அப்படின்னா உங்க வீட்டில் இருந்துக்க மாட்டேன். கூட்டமா இருக்கு. ஆபிக்கு யாரும் வரல. வேணுமா? குடிச்சுப்பேன். சும்மா பேசிட்டு இருந்தேன். திம்பு பிடிச்ச பையன்பா பேசுறது. சரி அவங்க வெயிட் பண்ணுவாங்க. நம்ம கிளம்பலாமா? உனக்கு ஆமா நான் கூட உனக்கு என்ன கேளுங்க. டைம் அது பசிக்குது இல்ல.
நாங்களும் வரமே. ஏன் அது கேர்ள்ஸ் அவுட்டிங். போலாம் ப்ளீஸ். நீ மட்டும் என்னை விட்டு போனா எனக்கு பிடிக்காது தெரியுங்களா? ஆரம்பிக்காதீங்கடா. மற்றவங்களாம் புருஷனை விட்டு வரல. ஏன் வர சொல்லி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. விட்டுருவேன். நாங்கள் கேர்ள்ஸாக தான் போகிறோம், கேர்ள்ஸாக தான் சாப்பிட போகிறோம், கேர்ள்ஸாக தான் வீட்டுக்கு போவோம். ஒழுங்கா போய் உங்கள் வேலையை பாருங்க. என்ன கெஞ்சனாலும் கிடையாது. ஏய் உள்ள தச்சு போல ஃப்ரெண்ட்ஸு கூட சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட கூட இங்க முடிய மாட்டேங்குது. ஆனவனே இந்த குலத்தாச்சி எடுத்துக்கிறாமா இவ? யார் இவளுக்கு சொல்லி கொடுத்தா தெரியல. உடனே பிடிச்சிக்கிறா. ஆசைப்படுறதெல்லாம் செய்யணும், ஆசைப்படுறதெல்லாம் செய்யணும் வச்சு செய்யறாமா. நான் வரல போதுமா? என் புருஷன் சம்பாதிச்ச பத்தியா? உன் புருஷன் சம்பாதிச்ச பார்ப்போம். அப்போ கூட என் புருஷன் ஆசைதான் நினைக்கணும்னு நினைப்பாரு அவரு. நான் குலத்தாச்சி இருந்தாலே இப்போ எப்பாரா அவன் கிடக்குறான். அவன் வரலையும் நான் வரேன் போட்டோம். போலாமா? முடியாதுன்னா முடியாது. போலாம்டா. ரெஸ்டாரண்டே வேண்டாம். அப்படி ஒன்றும் வேண்டாம். போயிட்டோம். என் கூட ஒன்றும் வரணும். வரேன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். ஏன் தான் இப்படி குடும்பத்துறாரோ? ரெஸ்டாரண்ட் இல்லைன்னா என்னோட கண்டிஷன் ஓகே சொல்லு. இது வந்தாலும் எனக்கு ஓகேப்பா. எனக்கு இதுதான் வேணும். வேலை வாங்க. இதானே உங்க வேலை. பதில் என்னை பார்த்தீங்கன்னா பல்லு பதில் எனக்கு வேணும். அது என்னன்னு பேசிக்கலாம் ப்ளீஸ். சரி 3-4 ஆப்ஷன் தரேன். அதில் ஒன்று சூஸ் பண்ணிக்கோ. அந்த 3-4 ஆப்ஷன் ஓகேவா? ஓகே ஓகே. பர்சனல் நீங்க போயிட்டு வரலாம். உங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. என்ன பண்றது, மனசு வரலதான். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், பொறுத்துக்கிறேன். கிட்ட இன்னும் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்குள்ள போதும் போதும். போலாம். ஓகே நாத்து போலாம். என்ன நாங்க வரலையும் பார்த்தா நீங்க வந்துட்டீங்க. லேட் ஆச்சு. அதான் நாங்களே வந்தோம். வந்து பார்த்தா நீங்களே வெளியே வரீங்க. சாரிடா, இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால ஒன்றும் இல்லை. என்ன டாக்டர் நீ வர வந்து போன பேஷன்ஸ் அதான். இப்போ யாரும் வர போகிறது இல்லை. நான் இப்படி முக்கியமான 3 டாக்டர் லீவ் போட்டீங்கன்னா தப்பு இல்லை. அதனால தானே. தப்பு இல்லை தப்பு இல்லை. இவ்வளோ நேரம் பார்த்தோமே. அப்புறம் இன்னும் டாக்டர் வர போகிறாங்க. எல்லா டாக்டர்ஸ் தான் இங்கே எப்பவுமே இருக்காங்கல்ல. அப்புறம் இத்தனை நாளில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்குமே. சாயந்தரம் to 6 to 7 வரைக்கும் இங்கே தான் இருக்கும். அப்புறம் அதெல்லாம் எந்த கணக்கு? ஃபுல் டே ஸ்கூலுக்கு கூட ஒரு நேரம் இருக்காது. அதை விட அதிகமாக தானே இருக்கும். அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டீங்க. அதனால அப்படிதான் கைஸ். ஒத்துக்குறோம். எல்லாம் வீட்டுக்கு போகிற வரைக்கும் உங்கள் கூட இருக்க வச்சிடுறீங்க. அப்புறம் என்ன? கேட்டும்பா, வேற ஒன்றும் இல்லை. தப்பா நினச்சிக்காது. அதான் நினச்சிக்கலாம். அம்மா நீ லீவா? ஏன் மாமா நான் லீவ் போடக்கூடாது? நீங்கள் போடுங்க. விட்டு வீட்டுக்கு போவீங்க. எங்கள் வீட்டு தாண்டி தானே. எல்லாம் எங்கள் வீட்டில் இறங்கிக்கிறாங்களாம். அப்புறம் உங்கள் பொண்டாட்டியை உங்கள் தங்கச்சி கூப்பிட்டு போயிடுவா. வீட்டில் மட்டும் ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரர் வந்து அவங்க வீட்டுக்கு பண்ணிக்குவாங்க. அப்போ அங்கே தான் கேட்க மாட்டீங்க. எங்களுக்கு காசு தான். உங்கள் பாட்டி தான் நீங்கள் அனுப்ப மாட்டீங்களே. டயர்டாயிடுவாள். அதான் வரும்போது அங்கே தான் ஸ்கூட்டி விட்டு கூட வந்தேன். ஓ அப்படி. பிரபா தான் காரில் கூப்பிட்டு வந்தாங்களா. அவன் விட்டுட்டான். ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் கிளம்புறதுனால நான் அங்கே போயிட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன். அவங்க அண்ணி நாத்தினார வீட்டில் இருப்பாங்க. நைட் அவங்க வீட்டுக்கார இருக்கும். அவன் அவங்க அம்மா வீட்டில் இருப்பா. அதுக்கு அங்கேயே வந்துருக்கலாம்ல. இல்லை பேக் பண்ணுற வேலைலாம் இருக்குல்ல. சரி கல்யாணத்துக்கு விட்டு போகலாமா? ரீசெண்டாக ஊருக்கு போகிறாங்களா. அப்புறம் அதனால மெயில் பண்ண சொல்லியிருக்கேன். மெயில் பண்ணுவாங்க. நான் அப்படியே செக் பண்ணிப்பேன். பயப்படாதீங்க. அதான் என் செல்லக்குட்டி இருக்கால. அப்புறம் என்ன கவலை. கைன டாக்டர் ஈவினிங் வருவாங்க. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பார்த்துக்கிறேன். ஏதாவதுன்னா அவன் மெயில் பண்ணுவா. அவளே பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் அவளே பார்த்துப்பா. அதனால பயப்பட வேண்டாம். ஹாஸ்பிட்டலில் எந்த பேஷண்ட்டுக்கும் பிரச்சனை வராது. நானாவது ஒரு 3 பிரசவம் தான் பார்த்துக்கிறேன். அவன் 10 பிரசவத்துக்கு மேலே பார்த்து வரக்கா. அப்புறம் என்ன கவலைப்படுறீங்க? என் பாட்டி கவலைப்படலப்பா. ஜென்ரலாக கேட்டேன். அவள் சர்ஜரி தான் பண்ண முடியாது. மற்றபடி அவள் ஜென்ரலாக பார்க்கலாம்ல. ஸோ அதெல்லாம் பார்ப்பா. 9 ரிப்போர்ட் ஜென்ரல் டாக்டரே பார்க்கலாம். அவளுக்கு எல்லாத்துபடி. அதனால கவலைப்படாதீங்க. அப்ரூவல் வேணும்னா அவள் அனுப்புவா. சொல்லி தான் வச்சுருக்கேன். இது மாதிரி அடிக்கடி போனீங்கன்னா அப்புறம் எப்படி? இது ஹனிமூன் போலியன்ற கான்செப்ட்னால தான். இதுக்கப்புறம்லாம் அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் அவர் எங்கே சைட் இருக்கோ அவர் தான் போய் பார்த்துட்டு வரணும். வீக்லி ஒன்ஸ். நான் ஒரு வாட்டி இப்படி அவர் ஒரு வாட்டி அப்படி அப்படி வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாமே தவிர்த்து மற்றபடி இல்லைப்பா. ஆனால் அவங்க அப்பா சொல்லிட்டாரு. அதர் ஸ்டேட்லாம் அவர் பார்த்துப்பாரான். சென்னை மட்டும் அவர் பார்த்துக்கிட்டா போதுமா தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னார். மற்ற மாவட்டத்துக்கு அதுக்கு அவங்க இங்கேருந்து ஆளுங்க சப்ளை அனுப்புறதுனால வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ அவர் போய் பார்த்துட்டு வந்தால் போதும். ஸோ அதனால அதுவும் பிரச்சனை இல்லை. அவர் பிஸியாக இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் ஒரு கையில். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணணும். அதனால இவரை மற்றதுக்கெல்லாம் அப்படி இருந்தால் கூட அவங்க அப்பாவே பார்த்துக்கிறாராம். இதை ஒன்றும் அவர் கற்றுக்குறாராம். அதனால அவர் ஏதோ ஒரு பெரிய அவரோட சைட் பார்க்கறதுனால அங்கேருந்து நகர முடியாதாம். அதுக்காக தான் இது. அதில் சின்ன மிஸ்டேக்னாலும் பிரச்சனை ஆயிடும் அப்படின்றதுனால இது இவர்கிட்ட கொடுத்துருக்காரு. இல்லைன்னா இதை அவங்க அப்பா தான் பார்த்துருப்பாரு. இதே அதே மாற்றி மாற்றி அவரே பார்த்துருந்துருப்பாரு.
அந்த கதைலாம் போட முன்னாடி. அதான் விஷயம். சரி, நீங்க எப்படி பேசிட்டு இருந்தா அவரை விட்டுருங்க, பாவம் அவங்களுக்கு பசிக்காது. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டீங்கல்ல, போயிட்டு வந்துட்டேன். டைம் ஆகுது, அவங்க சாப்பிட்டு கால்சியம் டேப்லெட் வர போடணும். சரிம்மா, கூட்டு போங்க உங்க நாத்தனார. அவங்க சாப்பிடுங்க. வேண்டாம் வீட்டு விட பொண்டாட்டி இல்லையே. அதுதான் நம்ம ஊட்டி விட பக்கத்தையே வச்சுக்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன். வரேன். சாப்பிட்டு சமத்து பிள்ளையா வாங்க, நைட்டு பாதாம் பால் குடிக்கிறேன். நிஜமா ஜாமா 1/2. குடிக்கிறேன்னு சொல்லிட்டாலும் 1/2 தானே. ஓகே, இப்படிலாம் கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி கொடுப்பீங்க. புரிஞ்சுது, அப்படியேதான். அப்போ ஓகே, போயிட்டாங்க. 2 பேரும் சாப்பிடுங்க. சாப்பிடுவோம். வெளுத்து கட்டுவீங்க. அது என்ன சொல்லுங்க, ஆர்டர் போட்டு போறேன். வேண்டாம், நீங்க என்ஜாய் பண்ணுங்க, வீட்டு சாப்பாடே போ. ஓகே, பாய். நாத்து சொன்ன கேள்வி ஓடிக்கலாம். ஏன்னா இழுத்து பிடிச்சி பண்ணுங்க. ஆமா நீ, அது என்னவோ சரிதான், வாங்க போயிடலாம். வாங்க கேர்ள்ஸ், ஓடிடலாம். நாளைக்கு பிடிச்சிக்கோங்க. வாங்க ரெஸ்டாரண்ட் போயிடும். ஓகே.